சீமான் வேறு நேற்றைக்கு டென்ஷன் ஆகியிருக்கிறார். புதுச்சேரியில் நடந்ததா? எஸ்ஆர்ஐ பற்றி ஏதாச்சும் அணத்தை போக தேர்தல் ஆணையமே தமிழ்நாடு அரசு கீழே தான் இயங்குது அப்படின்னு பாண்டிச்சேரியில் போய் உட்காந்து பேசுவதற்கு ஒரு தனி டேலண்ட் வேணும். ஏற்கனவே 6 மாதம் உள்ள வேற இருந்தாப்புல. அப்போ அதை ஒரு நிருபர் கேட்க போக தேர்தல் ஆணையம் தனி அமைப்புங்க, அட்டானமஸ் அமைப்பு, அது யார்கிட்டையும் ரிப்போர்ட் பண்ண தேவையில்லைங்க அப்படின்னா அவனை வாடா போடா போடா வாடா பொட்டக்கண்ணான்னு உரிமையில் இறங்கிட்டாப்புல. உனக்கு ஏதோ பிரச்சனை, நீ இந்த பக்கம் வா, அறிவு இருக்கா, அது இருக்கா, அது இருக்கா, உரிமையில் அவர் வந்து கத்த தொடங்கி விட்டார். இங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் சங்கத்துக்கெல்லாம் சண்டேல லீவா வேற என்னன்னு தெரியல, இதுக்கு பெருசாக கோவம் வந்த மாதிரின்னு தெரியல. சத்துணவுல வேலை செய்கிற அம்மாவையும், இந்த ஹெல்த் லேபருங்கிற கொசு மருந்து அடிக்கிற இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவங்களையும் அது பூத் லெவல் ஆஃபீஸராக போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்பின ஆள் யாரு? திமுக தானே. உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன தேர்தல் ஆணையம்? ஏய், அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் கேட்குமா? தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்துலேருந்தே ஏதோ பிரச்சனை இருக்கு. தள்ளி வாங்கிட்டு வாங்கி முறை தேர்தல் ஆணையம் அரசு. ஏய், தேர்தல் ஆணையம் அரசு நடத்துதா? அரசு தேர்தல் ஆணையத்தை நடத்துதா? காமெடி பண்ணிட்டு அலையாதைய. அப்புறம் ஏன் எதிர்க்கிறாங்க? எதிர்க்கிறோம்னு ஏன் சொல்ற? எப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா? எப்படி வழக்கு போட்ட? எப்படி வழக்கு போட்ட? இதை எதிர்க்கிறேன்னு போட்டியா? உன்னை இன்னைக்கு இல்ல, ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். கேள்வியா கேள்வி. நீ மரியாதை கேள்வி அல்றா முதல்ல. டேய், நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்ட போடா. ஆளை மயிரி ஒரு பத்திரிக்கை. ஏய், ஒரு மைக்கை தூக்கிட்டு கேமரா எடுத்து பெரிய வெங்காயம் மாடா நீ மொகரையும் போடாங்க. சீமான் பேசுவது பத்திரிகையாளர்களை சீமான் இந்த மாதிரி தான் டீல் பண்ணணும் அப்படிங்கிற விதத்தில் அவங்கெல்லாம் அமைதியாயிடுறாங்களா? இல்லை, அவர் ஒரு பாதையை வகுத்து கொடுத்துட்டாரு. அதுதான் அண்ணாமலை ஃபாலோ பண்ணார். வரிசையாக வரவங்களாம் அதான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பத்திரிகையாளர்களை வந்து கீழ்த்தரமாக என்ன பேசினாலும் சரி, நாளைக்கு அவங்க முதலாளிகள்கிட்ட ஃபோனில் பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். இவனை அடிச்சும் ரொம்ப நாள் ஆச்சு. சீமான் தம்ப்நெயில் வைத்து இந்த ஆளுடைய இடத்தை வந்து தவக்கன்ஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. அதான் உண்மை. வந்து உண்மையில போட்டியே இவனுங்க 2 பேரும் கேட்கலாம். ஆனா அதை 2 பேருமே சொல்லிக்கிறது இல்லை.